இந்த மாதிரிங்க நைட்டு 8-7:30 மணிக்கு இன்சிடெண்ட் தொடங்குது. நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கெலாம் வேகமாக இறப்புகள் எண்ணிக்கை தெரிந்து விட்டது. நைட்டு பூரா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி 4 மணிக்கு கிரிமேஷனே முடிச்சிட்டாங்க. குறைஞ்சது அவர் அதை சொல்லலை, பட் ஜென்ரல் அது ஜட்ஜஸ்க்கு தெரியும். ஒரு பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது இட் வில் டேக் 2 hours. போஸ்ட்மார்ட்டம் என்னன்னு தெரியல, எப்படி பண்ணுவாங்க? உடம்புல ஒவ்வொரு பாட்டிலேருந்து சாம்பிள் எடுக்கணும். ஓகேவா? ஸ்கின் கலரு, நெயில்குள்ளே எதுவும் இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும். பிரெயின், ஹார்ட் எல்லாத்துலேருந்து சாம்பிள் எடுப்பாங்க. ஜட்ஜு மொத்தம் எத்தனை டேபிள் இருந்துச்சுன்னு கேட்குறேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு நார்மலி ஒரு டேபிள் தான் இருக்கும். எத்தனை டேபிள் அங்கே இருந்துச்சு என்று கேட்டதும் உடனடியாக அவங்களுக்கு விவரங்கள் இல்லை. வின்சன் உதவியாளர்கிட்ட கேட்டுட்டு, மில்லார்டு அங்கே பக்கத்தில் வந்து ஒரு மருத்துவ மாநாடு நடைபெற்றது, அங்கிருந்து மருத்துவர்களை நாங்கள் வர வைத்து இரவு முழுக்க போஸ்ட்மார்ட்டம் செய்தோம். மாநாடுக்கு என்ன எல்லாருமே ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் வந்திருப்பாங்க? தமிழ்நாட்டில் ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் காலியாக இருக்குன்னு நம்ம ஒரு செய்தி விவாதிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஃபாரன்சிக் மெடிசின் வேக்கண்ட்டாக இருக்குது. ஃபாரன்சிக் டாக்டர் வேக்கண்ட்டாக ஃபாரன்சிக் போஸ்ட் இருக்குது, ஆனால் ஃபாரன்சிக் டாக்டர் தூக்கி இருமலுக்கு மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சுகாதாரத்துறையில் பேசியிருந்தோமா? அங்கே எப்படியா நைட்டு 1 மணிக்கு எப்படியா இத்தனை பேர் வந்தாங்க? இதில் இவங்க மாட்டிக்குவாங்க. உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம்ன்றது ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வெரி வெரி க்ரூஷியல் திங். அவங்க மூச்சு திணறி இருந்தாங்களா, இதான் கூட்டம்னு சொல்லிட்டு கூட்டம் இருக்கிற சாக்கில் எவனாவது கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணானா, இல்லை இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காத ஒருத்தனை விழாவில் கத்தி எடுத்து ஒருத்தன் சொருவினானா? பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அல்லது மின்சாரம் தாக்கி இறந்திருக்கிறார்களா? இது எதில் தெரியும்? மயக்க மருந்து எது மூக்கில் வச்சுட்டு கீழே விழுக வச்சுட்டு அப்புறம் கழுத்தில் நிறுத்தி கொண்டார்களா? இது எதில் தெரியும்? போஸ்ட்மார்ட்டத்தில். எப்படிப்பா 41 பாடியை நைட்டே முடிச்சு காலையில் இது பண்ணீங்க? இதுக்கு எப்படியா பண்ணீங்கன்னு கேட்டால், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த மிட் நைட் கேம். அதனால என்ன டேபிளை தூக்கிட்டு வந்தாராமா அவரு?